கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளும் கூட ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் 4வது வசனம் 5வது வசனத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கணும். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து வருகை சமீபம். ஆமென். 4வது வசனம், ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார், காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோமப்பா. ஒருவராய் பிற அதிசயங்களை செய்கிறவர், நேற்று மீண்டும் என்று மாறாதவரே, கொடான கோடி ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த நேரத்தில் கூட ஆவியானவர் நீங்கள் அசைவாடும்படியே ஜெபிக்கிறோம். அடியை மரத்தை நீங்கள் வெளிப்படும்படியே ஜெபிக்கிறோமப்பா. உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும் தகப்பனே. உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ள ஒரு மாற்றம் வரும்படியே ஜெபிக்கிறோமப்பா. ஆவியானவர் நீங்கள் இடைபடும்படியே ஜெபிக்கிற இயேசப்பா, உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்லபிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம், ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவர்களின் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த உலகத்தில் முதல் குடும்பம், ஹல்லேலூயா, ஆதாம் ஏவாள், அவங்களுக்கு பிறந்த முதல் மகன் காயின், அடுத்தது ஆபேல். ஹல்லேலூயா. இப்போ இங்கே 4 பேர் இருக்கிறாங்க. முதல்ல இந்த உலகத்தில் கர்த்தர் உண்டாக்குனது அண்ணன் தம்பியை கர்த்தர் உண்டாக்கியிருக்கார் குடும்பத்தில். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, அது மாத்திரமல்ல, காயின் பிறக்கும்போது ஏவாள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். அவங்க பெற்றெடுக்கும் போது கர்த்தரை மகிமைப்படுத்தி தான் பெற்றெடுக்கிறாங்க. ஆனால் இதே போல தான் ஒவ்வொரு குடும்பத்திலையும் கர்த்தருடைய பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கர்த்தரை மகிமைப்படுத்தி பிள்ளைகளை பெற்றெடுக்கிறார்கள். ஆனால் அந்த பிள்ளைகள் வளர வளர அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அவங்களுடைய கிரியைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, இது நன்கு நம்ம என்ன பண்ணுவோம், கவனிக்க வேண்டும். பிள்ளைகளுடைய காரியங்களை நன்றாய் நம்ம கவனிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, கர்த்தர் கர்த்தருடைய சமூகத்தில் போயிட்டு 2 பேர், அண்ணன் தம்பி 2 பேரும் காணிக்கை செலுத்துகிறாங்க. கர்த்தருடைய சமூகத்தில் காணிக்கை செலுத்துகிறாங்க. அதில் ஆபேல் ஆடு மேய்க்கிறவராக இருக்கிறார். காயின் நிலங்களை பயிரிடுகிறவராக இருக்கிறார். என்ன பண்ண, நிலங்களை பயிரிடுகிறவர், அப்படிப்பட்டதான காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார். அப்போ பாருங்க, 5வது வசனத்தில், காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்போ இங்கே ஏதோ ஒரு காரியம் அங்கீகரிக்கலை. கர்த்தர் ஒரு காரியத்தை அங்கீகரிக்கலை, ஜெபத்தை அங்கீகரிக்கலை, இல்லை இவங்களுடைய செய்கைகளை நடவடிக்கைகளை கர்த்தர் அங்கீகரிக்கலைன்னா அங்கே ஏதோ ஒரு காரியம் அங்கே நடந்திருக்குது, ஏதோ ஒரு காரியம் நடந்திருக்கு, இல்லை நடக்க போகுது. அப்படிப்பட்ட ஒரு செயல்கள் தான். ஓகேங்களா? அப்போ பாருங்கள், அடுத்து என்ன நடக்குதுன்னா, இதை அங்கீகரிக்கலை உடனே காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாயிடுச்சு. அந்த அங்கீகரிக்கல உடனே காயினுக்கு எரிச்சல் உண்டாயிடுச்சு. அடுத்ததாக முகநாடி வேறுபட்டதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ ஏன் அவனுக்கு முகநாடி வேறுபடுது? ஏன் காயின் கர்த்தர்ட்ட கேட்கலாம்ல, கர்த்தாவே ஏன் என்னுடைய காணிக்கை அங்கீகரிக்கலை, நான் என்ன பண்ணேன், நான் என்ன செஞ்சேன், என்கிட்ட உள்ள குறைகள் என்ன ஏசப்பா சொல்லுங்க, நான் அதை நிவர்த்தி பண்ணுறேன். நான் எப்படிப்பட்டவனாக இருக்கும் நீங்கள் விரும்புகிறீங்க, என்னுடைய காணிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கும் நீங்கள் விரும்புகிறீங்க, என் உள்ளத்தை நீங்கள் என்னை எப்படிப்பட்டதாக இருக்கும் நீங்கள் விரும்புகிறீங்க, நான் என்ன என்கிட்ட இருக்கிற பொல்லாப்பு என்ன எனக்கு சொல்லுங்க ஏசப்பா, நான் மனமாற்றம் அடைகிறேன் அப்படின்னு கேட்டிருந்தா நிச்சயமாக கர்த்தர் என்ன பண்ணுவார், பேசியிருப்பார். அவனுடைய காரியத்தை எடுத்து சொல்லியிருப்பார். அவனுக்குள்ளே இருக்கிற குறைகள் எடுத்து சொல்லியிருப்பார். நீ என்ன பண்ண, எனக்குள்ள இந்த மனமாற்றத்துக்குள்ளவா, நான் எதிர்பார்க்குற மனமாற்றத்துக்குள்ளா, அதுக்கப்புறம் என்ன பண்ண, எனக்கு காணிக்கை கொடு, நான் காணிக்கை அங்கீகரிக்க நிச்சயமாக சொல்லியிருப்பார். ஆனால் அந்த வார்த்தைக்கு அங்கே இடமில்லாதபடி காயின் நடந்து கொண்டு இருக்கிறார். யாருக்கு முன்பாக பேசிக்கொண்டிருக்கிறார்? கர்த்தருக்கு முன்பாக. கர்த்தருக்கு முன்பாக அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்னா, ஒரு எரிச்சல் உள்ள ஒரு நபராய் காணப்படுகிறார். முகநாடி வேறுபடுகிற ஒரு நபராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, கர்த்தருக்கு முன்பாக நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டுமா, பயபக்தியாய் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கர்த்தர்கிட்ட என்ன பண்ணாங்க, பேசுகிறாங்க, எப்படி துணிச்சலாக பேசுகிறாங்க பாருங்க. அடுத்து வருகிற காரியங்கள். அப்போ இந்த சுவாபம் எப்படிங்க வந்துச்சு? காயினுக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு சுவாபம், அந்த எரிச்சல், அந்த முகநாடி எப்படி வந்துச்சு? அப்போ இவனுடைய கிரியைகள் எப்படிப்பட்டதாக இருந்துச்சு, இவனுடைய செயல்கள் எப்படிப்பட்டதாக இருந்துச்சு, இவனுடைய பழக்க வழக்கங்கள் எப்படிப்பட்டதாக இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியமாக இருந்திருக்கு. அப்போ ஆபேலுடைய காணிக்கை கர்த்தர் அங்கீகரித்தார்னா
அப்ப ஆபேலுடைய கிரியைகள் கர்த்தர் எதிர்பார்க்கிற வண்ணமாய் இருந்திருக்கு நிமித்தம் தான் காணிக்கை கர்த்தர் அங்கீகரிக்கிறவராக இருக்கிறார். உள்ளம் எப்படிப்பட்டதா இருந்திருக்கு ஆபேலுக்குள்ள? நிச்சயமாய் கர்த்தர் எதிர்பார்க்கிறதான உங்க காரியம், பண்பு, ஆவியின் கனி அங்க இருந்திருக்கும். ஹல்லேலூயா. ஆபேலுக்குள்ள அது நிமித்தம் தான் கர்த்தர் என்ன பண்ணாரு? அங்கீகரித்தார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கீகரித்து இருந்திருப்பார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க 6வது வசனம். அப்போது கர்த்தர் கேட்கிறாரு, காயினனுக்கு உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டதுன்னு கர்த்தர் கேட்கிறார், இடைப்படுறார். அதற்கு அவன் சொல்றான், கர்த்தர் திருப்பி சொல்ல பாரு, கர்த்தர் திருப்பி பேசுறாரு, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்திருந்தால் உனக்கு நிச்சயமா மேன்மை உண்டு, உன் காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். ஆனால் நீ என்ன பண்ணல? நன்மை செய்யலை. இந்த உலகத்தில் வாழும்போது நீ நன்மை செய்யலை. உன் சகோதரனோடு இருக்கும்போது நீ நன்மையா இல்லை, நன்மை செய்யலை. உன் சகோதரனுக்கு உதவி செய்யலை. உன் சகோதரனோட அன்பா இல்லை. உன் சகோதரனுடைய சண்டை போட்டு இருந்திருக்கிற, உன் பெற்றோரோட சண்டை போட்டு இருந்திருக்கிற, உன் பெற்றோரோட ஒரு மனமாக இல்லை. உன்னுடைய கிரிகள் எல்லாமே வேறுபட்டு இருந்திருக்கு. அதனால தான் என்ன பண்ணேன்? நான் அங்கீகரிக்கல அப்படின்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இப்போ பாருங்க, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கு. நன்மை செய்யலைன்னா பாவம் என்ன பண்ணுமா? வாசற்படியில் படுத்து நன்மை செய்யணும்னு கர்த்தர் சொல்லுகிறார். நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் என்ன பண்ணுவான்? வாசற்படியில் படுத்திருக்கும். அது மாத்திரமல்ல, அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பாவத்தை குறித்து கர்த்தர் அந்த இடத்துல காயினுக்கு எடுத்து சொல்றார். அப்போ கூட பார்த்தீங்கன்னா காயின் கேட்டாரா? இல்லவே இல்லைங்க. அதுக்கப்புறம் பாருங்க, காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோட பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில், அவங்க வயல்வெளியில் இருக்கிற சமயத்தில் என்ன பண்ணாரு? காயின் தன் சகோதரனை ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். அந்த எரிச்சல் பாருங்க, அந்த எரிச்சல் என்ன ஆச்சு? ஒரு கொலை செய்யத்தக்கதாக எழும்பிருச்சு. ஹல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட ஒரு காரியம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா, பிசாசுடைய கிரியை. முதல்ல ஏவாள்கிட்ட இடைப்பட்டான். கர்த்தர் என்ன பண்ணார்? ஆதாம்கிட்ட சொன்னார். என்ன சொன்னாங்கன்னு அப்படின்னா, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் 16வது வசனம், தேவனாய் கர்த்தர் மனுஷன் நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை புசிக்கவே புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்கதான கனியை புசிக்க வேண்டாம், நீ புசிக்கினாலே சாகவே சாவேன்னு சொன்னார். ஆனால் அங்கே என்ன பண்ணலாங்க? ஏவாள் கேட்கல. அவங்க சர்பத்தினுடைய வார்த்தையை கேட்டு அதுக்கு கீழ்ப்படிந்து நடந்த நிமித்தம் கர்த்தருடைய கோபாக்கில் அங்கே வந்து என்ன பண்ணார்? அந்த தோட்டத்திலே அவங்க துரத்திட்டார். திரும்பவுமா இந்த சர்பம் விட்டுச்சிங்களா? விடவே இல்லை. இந்த இடத்துல காயின முதல் மகனை என்ன பண்ண? பிடிச்சிட்டான். முதல் மகனை பிடிச்சிட்டான். அப்போ காயின் என்ன பண்ணியிருக்கிறான்? அந்த சர்பத்துக்கு இடம் கொடுத்ததுனால தான் அதனுடைய அந்த சர்பத்தினுடைய எரிச்சல் வந்து, சர்பத்துக்குள்ளேயும் ஒரு எரிச்சல் உண்டு. எங்கே பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 7வது வசனத்தில், வானத்திலே யுத்தம் உண்டாவிற்று, மிகாவேலும் அவனை சார்ந்த தூதர்களும் வலுசர்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள். வலுசர்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. வானத்திலே அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமல் போயிற்று. உலகம் மனத்தையும் மோசம் போக்கும் பிசாசு என்றும் சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழத்தள்ளப்பட்டது. அதனுடைய கூட அதை சார்ந்த தூதர்களும் தள்ளப்பட்டார்கள் சொல்லப்பட்டிருக்க. இப்படி தள்ளப்பட்டவன் என்ன பண்ணா? எரிச்சல் உண்டாகி இந்த 17வது வசனத்தில் பாருங்க, அப்போது வலுசர்பமான ஸ்திரீ மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகளும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியுடனுமாகிய அவருடைய சந்ததியான மற்றவுடனே யுத்தம் பண்ண போயிற்று. அதுக்கப்புறம் இவங்க மனம் திரும்பிட்டாங்க. ஆதாம் ஏவாள் மனம் திரும்பிட்டாங்க, வெளியில் வந்துட்டாங்க, கர்த்தருடைய வார்த்தை மேலே அங்கே நடந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஆதாம் ஏவாளை வஞ்சிக்க முடியல. அதுக்கப்புறம் யாரை வஞ்சித்தா அப்படின்னா காயினை வஞ்சித்துட்டான். அவன் கர்த்தருக்குள். இதனால தான் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் குடும்ப ஜபம் இருக்கணும், வேதம் வாசிப்பு இருக்கணும், ஜபம் இருக்கணும். ஏன்னா எந்த நேரத்தில் வேணால் யாரை வேணாலும் பிசாசு தொடுவான். அல்லையா? குடும்பத்தில் மனைவியோ கணவனையோ பிள்ளைகளையோ யாரை வேணாலும் தொடுவான். அது மாத்திரமல்ல, நம்ம ஆஃபீஸுக்கு போகிறோமா, அங்கே நண்பர்கள் மத்தியில் அவன் கிரியை செய்வான், உறவினர்கள் மத்தியில் கிரியை செய்வான். எப்போ வேணால் யார் மூலியமாக வேணாலும் பிசாசு கிரியை செய்வான். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆபேலுடைய குணாதிசயம் நமக்கு காணப்பட வேண்டும். காயினுடைய குணாதிசயம் பிசாசு குணாதிசயம், எரிச்சலின் ஆவி.
அப்ப பாருங்க, பிசாசு அப்பயே என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, கிறிஸ்துவை குறித்தும் இயேசு கிறிஸ்துவுடைய சாட்சி உடையவருடைய அவருடைய சந்ததியான மற்றவருடைய யுத்தம் பண்ணுது. எந்த வழியிலான யுத்தம் பண்ண, அதாவது கத்தி தூக்கிட்டு தான் வந்து யுத்தம் பண்ண கிடையாது. எந்த வழியில வேணாலும் வாயின் வார்த்தை, பேச்சுகள், பார்வைகள், நடை, உடை, பாவனைகள், எதுல வேணாலும் நம்மளை கவுக்கவும் பார்ப்பான். அதுக்கு முன்பாகவே பாருங்க, 12வது வசனம் பாருங்க, வெளிப்படுத்தும் விசேஷம் 12:12 ஆகையால் பரலோகங்களே அவைகள் வாசமா இருக்கல களி கூறுங்கள், பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கல ஐயோ பிசாசான தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் சொல்ல கேட்டன்னு ஒரு எச்சரிப்பு அப்பயே கிடைச்சிருக்குங்க. ஒரு எச்சரிப்பு கிடைச்சிருக்கு இந்த பூமிக்கு. பிசாசானவன் எப்படிப்படும், கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு எரிச்சல் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும். அவன் எரிச்சலோடு அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறான். எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி அலைந்து கொண்டு இருக்கிறான். எரிச்சல், அந்த எரிச்சலை தான் என்ன பண்ணான், ஜனங்களுக்குள்ள உட்புகுத்தி என்ன பண்றான், அநேகர் ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக எழும்ப வைக்கிறான். ஒருவருக்கு ஒரு விரோதமாக எழும்பி கொலை செய்ய வைக்கிறான். ஒருவருக்கு ஒரு விரோதமாக எழும்பி குடும்பத்தை பிரிக்கிறான், டைவர்ஸ் பண்றான். பணாசை, பொருளாசை, பலவிதமான காரியங்களை சபைக்குள்ள அப்படி பண்றான். விசுவாசிகளுக்குள்ள, ஊழியக்காரர்களுக்கு ஒரு மனதை கெடுக்கிறான். மூப்பர்களுக்குள்ள விசுவாசிகளுக்கு ஒரு மனதை கெடுக்கிறான். ஹல்லேலூயா. ஏதாவது ஒரு காரியத்தை கொண்டு வந்தாங்க, எரிச்சலை மூட்டி என்ன பண்றான், பகையை கொண்டு வருகிறான். ஜாக்கிரதை உள்ளவளாயும் காணப்பட வேண்டும். தன்னை தாழ்த்துனுங்க. நமக்கு எதிராக ஒரு காரியம் நடக்குதுன்னா அந்த இடத்துல தாழ்மை நமக்கு வேணும். ஆனா காயின்குள்ள அந்த தாழ்மை என்ற குணாதிசயமே கிடையாது. தாழ்மை என்ற குணாதிசயமே இல்லை. பாருங்க, திரும்பவும் என்ன பேசுறான் பாருங்க. 8வது வசனம், காயின் தன் சகோதரனை அங்க கொலை செஞ்சுட்டார் இல்லைங்களா, விரோதமாக எழும்பவனை கொலை செய்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. 9வது வசனம், கர்த்தர் காயினை நோக்கி, கர்த்தர் திரும்ப காயினை நோக்கி பேசுறாரு. உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே அப்படின்னு கேட்கிறார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ, என் சகோதரனுக்கு நான் காவலையா, அவன் எங்கன்னு எனக்கு தெரியாது. அப்ப பொய், இங்க நம்ம கொலை செஞ்சுட்டு கர்த்தர்கிட்டயே போய் பேசுற ஒரு காரியம் என்ன துணிகரம் பாருங்க. கர்த்தர்கிட்ட போய் பேசுற ஒரு துணிகரம் எங்கேருந்து வருது இந்த துணிகரம்? ஹல்லேலூயா. பரலோகம் போகணுமா போக வேண்டாமா? ஹல்லேலூயா. அவ பாருங்க, ஒரு துணிகரம் எழும்பி பேசுறா. உடனே கர்த்தர் திரும்பவா பேச, அதற்கு அவர், என்ன செய்தாய், அவனை என்ன பண்ண, உன் சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்ன நோக்கி கூப்பிடுதா. ரத்தத்தின் சத்தம், ரத்தம் பேசுதுங்க. ஹல்லேலூயா. எங்க இருக்கா? பூமியிலிருந்து கேட்குதா பரலோகத்துக்கு. அநியாயமா கொலை செய்யப்பனுடைய ரத்தம் என்ன பண்ணுவா, கர்த்தருடைய சமூகத்துக்கு போகும். இந்த உலகத்தில் அநேகர் அநியாயமாய் எழும்பி அநேகருக்கு விரோதமாக என்ன பண்ணுவா, கொலை செய்து கொண்டு இருக்கிறாங்க. இது கத்தி எடுத்து குத்துனாதான் கொலை மாத்திரம் இல்லைங்க, வாயின் வார்த்தையிலையும் கொலை. ஒருத்தவங்களுக்கு விரோதமாக ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்க, பயங்கரமா பேசுவாங்க. அது நிமித்தம் அவங்க தற்கொலை செஞ்சுப்பாங்க. அவன் அப்படி பேசிட்டான், என்ன வார்த்தை பேசுறான் தெரியுமா? நான் கொண்டு செத்துப்போன்னு சொல்லிட்டான், அதான் நான் செத்துட்டேன். இப்படி பலவிதமான காரியங்களை பிசாசனம் செய்து கொண்டு இருக்கிறான். அவனுக்குள்ள இருக்கிற கோபம், அவனுக்குள்ள இருக்கிற எரிச்சலை மனிதனுக்குள்ள என்ன பண்றான், கிரியை செய்யறான். உள்ளுக்குள்ள வந்துதான் கிரியை செய்யணும், வெளியில இருந்து அவன் கிரியை செய்வான். அதனாலதான் நம்ம என்ன பண்ணோம், குடும்ப ஜெபம் இருக்கணும், கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கணும், வேதம் வாசிப்பு இருக்கணும், கர்த்தருடைய அந்த ஆவியின் கனி நமக்குள்ள இருக்கணும். இப்படிப்பட்டதான குணாதிசயங்கள் இருந்தாதான் நம்ம இந்த உலகத்துல நம்ம தப்பிக்க முடியும். பிசாசுக்கு நம்ம என்ன பண்ண, எதிர்த்து நிற்க முடியும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, பாருங்க வெளிப்படுத்தும் 12 பாருங்க எப்படி அந்த பிசாசின் கிரிகளை ஜெயித்தாங்கன்னா, 11வது வசனம் 12:11 மரணம் நேரிடுதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனை பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் தங்கள் ஷாட்டின் வசனத்தினால் அவனை ஜெயித்தார்கள். பிசாசை ஜெயிக்கணுங்க, அந்த கோபத்தை ஜெயிக்கணும், அந்த எரிச்சலை ஜெயிக்கணும், வசனத்தை கொண்டு ஜெயிக்கணும். வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அதை கொண்டு ஜெயிக்கணுங்க. சில நேரத்தில் ஆஃபீஸில் மேனேஜர் ஏதாவது சொல்லிட்டா உடனே மேனேஜர் மேலே எரிச்சல். அதன் மூலம் நன்மை யாருக்கு கெட்டு போகும்? நமக்கு தான். ஹல்லேலூயா. இது போல அநேக ஒரு நன்மையான ஒரு காரியம் வரும்போது, நன்மையான ஒரு காரியங்கள் நடக்கிற பட்சத்தில் அந்த இடத்துல பிசாசனை தடுப்பதற்காக ஏதாவது ஒரு காரியத்தை இடையில கொண்டு வருவான். ஜாக்கிரதை உள்ளவளாய் காணப்பட வேண்டும். நம்ம இடம் கொடுத்துட்டோம், பாவத்துக்கு இடம் கொடுத்துட்டோம், எரிச்சலுக்கு இடம் கொடுத்துட்டோம், கோபத்துக்கு இடம் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த காரியம் தடைப்பட்டு போயிருங்க. அந்த இடத்துல விபரீதமான ஒரு காரியம் நடந்து விடும். பாருங்க, சவுலை கர்த்தர் ராஜாவாக்குனாரு. தாவீது அங்க ஒரு இன்சிடென்ட்ல வர்றாரு. அப்ப பாருங்க, கோலியாத்தை கொல்லும்படியான ஒரு காரியம் யார் கையில கர்த்தர் கொடுக்கிறார் அப்படின்னா தாவீது கையில கர்த்தர் கொடுக்கிறார்.
ஆனா பாருங்க, தாவீது வந்து அந்த கோலியாத்தை கொன்னதுக்கு அப்புறம் அந்த ஜனங்கள் சொல்றாங்க, அங்கிருந்த சகோதரிமார்கள்லாம் பாட்டு பாடுறாங்க, தாவீது சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 16,000. பாருங்க, 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்தில் பாருங்க, 1 சாமுவேல் 18ல் 7வது வசனம், அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 16,000 என்று பல முறை என்று முறையாக பாடினார்கள். 16 என்று முறையாக பாடினார்கள். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாய் இருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து, தாவீதுக்கு 10,000 எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்கம் மாத்திரம்தான் அவனுக்கு குறைவாய் இருக்கிறது சொல்லி அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மாகாரமாய் பார்த்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, எரிச்சல் எந்த ரூபத்திலலாம் வருதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சவுல் வந்து பரலோகத்துக்கு போனாரா? இல்லவே இல்லை. ஆனால் தாவீது அதை காத்து கொண்டார். சவுலை ஒன்றுமே பண்ணவே இல்லை. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மகன் சொல்லிட்டு என்ன பண்ணார்? ஒன்றுமே பண்ணலை. அவர் பொறுமையாக இருந்தார். இவ்வளோ சூழ்நிலையிலும் அவர் பொறுமையாக இருந்தார். அது நிமித்தம் அவர் தன்னுடைய ஆத்மாவை காத்து கொண்டார். கர்த்தருடைய கண்களுக்கு கிருபை கிடைத்தது. அதே போல தாங்க இங்கேயும் என்ன பண்ணோம்? நம்ம காத்துக்கொள்ளணுங்க. இங்கே ஆனால் காயின் அப்படி இல்லை. அதுக்கப்புறமும் திரும்பவும் கர்த்தர் என்ன பண்ணுறாரு பாருங்க, அவன் தன்னை என்ன பண்ணா, தன்னை பாவத்தை ஒத்துக்கொள்ளாதபடி திரும்ப வாதாடிட்டு இருக்கிறான். அது நிமித்தம் பாருங்க, கர்த்தர் இன்னும் என்ன பண்ணுறாரு பாருங்க, இப்போது உன் சகோதரனுடைய ரத்தத்தை உன் கையில் வாங்கி கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டு இருப்பான்னு சொல்லிட்டார். அடுத்ததாக அவன் மன்னிப்பு கேட்கல, கர்த்தருக்கு பயப்படலை, துணிகரமாக பேச ஆரம்பிச்சுட்டான். கர்த்தர் திரும்ப என்ன பண்ணாரு? சபிச்சுட்டார். இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டு இருப்பான்னு சொல்லிட்டாரு. அது மாத்திரம் விட்டாரா? அது மாத்திரம் இல்லைங்க, நீ இந்த நிலத்தை பயிரிடும்போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது. நீ நிலத்தை பயிரிடுகிறோம் தானே, உன் தொழில் தானே, உன் வேலை தானே, இனிமேட்டு நீ என்ன செஞ்சாலும் நீ நிலத்தை பயிரிட்டுனா அது உனக்கு என்ன பண்ணாது? பலனை கொடுக்காதுன்னு சொல்லிட்டார். அது கொடுக்கவே கூடாது. அது மூலம் உனக்கு ஆசீர்வாதமே கிடைக்காதுன்ட்டார். அது மாத்திரமில்ல, நீ பூமி நிலையற்ற அலைகிறவனாய் இருப்பாய், நிலையற்ற அலைகிறவனாய் இருப்பான்ட்டார். நீ வெறுமையாக இந்த உலகத்தில் நீ அலைந்திருப்ப, திரிந்திருப்ப, உனக்கு எந்த ஒரு ஆசீர்வாதமும் இருக்காது உனக்கு அப்படின்ட்டார் கர்த்தர். இது எப்படிப்பட்டதான ஒரு காரியம் பாருங்க. ஹல்லேலூயா. அப்போது காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கு இட்ட தண்டனை என்னாலே சகிக்க முடியலன்ட்டார். எனக்கு இட்ட தண்டனை என்னாலே சகிக்க முடியல. இப்படிப்பட்ட ஒரு காரியம் நமக்கு வேண்டுமா? ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, 1 பேதுரு 3ஆம் அதிகாரம், 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை பாருங்க. பொல்லாங்கானால் உண்டாயிருந்த தன் சகோதரனை கொலை செய்த காயின் போல் இருக்க வேண்டாம். நாம் எப்படிப்பட்டவர்கள் இருக்க வேண்டாமா? காயினை போல நம்ம என்ன பண்ணக்கூடாதான்? இருக்கக்கூடாது. அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகள். தன் கிரியைகள் எப்படிப்பட்டதான்? பொல்லாதவைகளாக இருக்கு. தன் சகோதரன் மேல அன்பு செலுத்தல, தன் பெற்றோர் மேல அன்பு செலுத்தல, தன் சகோதரனுக்கு உதவி செய்யல. அவன் வாழ்ந்த காலத்துல எல்லாம் என்ன பண்ணான்? அவன் வந்து பிறருக்கு கெடுதலை செய்திருக்கிறார். யாருக்கு? ஆபேலுக்கு கெடுதல் செய்திருக்கிறாரு, பெற்றோருக்கு கெடுதல் செய்திருக்கிறார். அதனால தான் அவனுடைய கிரிகள் பொல்லாதவைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியாம போயிருந்திருக்க, பெற்றோருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல. பாருங்க, தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவர்களாய் இருந்த நிமித்தம் தானே. அப்பாரு, அவரு யாரு? ஆபேல் நீதி உள்ளவர்களாய் இருந்திருக்கிறாரு. ஆனா இவருடைய கிரியைகளோ பொல்லாதவைகளாய் இருந்திருக்கிறது. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியம் நமக்குள்ள காணப்படக்கூடாது. மேல உள்ள வசனம் பாருங்க, 10வது வசனம், 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனை அன்பு கூறாமல் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்லன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு குடும்பத்திலேயோ இல்லை வெளியிலையோ யார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க கிரிகளை வைத்து நம்ம என்ன பண்ணலாம்? கண்டுபிடிச்சலாம். இவங்க எப்படிப்பட்டவர்கள், இவங்க தேவனால் உண்டானவர்களா இல்லை வந்து பிசாசுடைய கிரிகளுக்கு ஒத்து போகிறவங்களா, பிசாசுடைய வார்த்தைக்கு ஒத்து போகிறாங்களான்னு அவங்களுடைய கிரிகளை வைத்து நம்ம கண்டுபிடித்து விடலாம். அது மாத்திரமல்ல, தான் சகோதரன் அன்பு கூறாமல் இருக்க எவனும் தேவனா உண்டானவல்ல. சகோதரன் மேல அன்பு கூறணுங்க. சகோதரன் குடும்பத்தில் உள்ளவங்க மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் நமக்கு சகோதர சகோதரிகள் தான். அவங்கள அன்பு கூற வேண்டும். ஹல்லேலூயா. ஒருத்தவங்க யாரோ ஒருத்தவங்க புறம் சொல்லிட்டாங்கன்னா உடனே எரிச்சல் அடையக்கூடாது. யாரோ ஒருத்தவங்க ஏதாவது காரியங்களை சொல்லிட்டாங்கன்னா உடனே எரிச்சல் கூடாது. தீர விசாரிக்கிறவதே காணப்படணும். அது யாரா இருந்தாலும் விசாரிக்கணுங்க. விசாரிக்காம ஒரு காரியத்தை முடிவெடுக்கவே கூடாதுங்க. அப்படி முடிவு எடுத்துட்டானா அது தவறு. ஹல்லேலூயா.
உலகத்தில் சொல்லுவாங்க, கண்களால் பார்த்ததும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெயின் சொல்லுவாங்க உலகத்தில். ஹல்லேலூயா. நான் கண்ணால் பார்த்தேங்க அப்படின்னுவாங்க. ஹல்லேலூயா. அதெல்லாம் இல்லைங்க, தீர விசாரிக்கணும், இல்லை நம்ம தப்பு பண்ணிடுவோங்க. ஹல்லேலூயா. அது மாத்திரமில்ல, பாருங்க, நாம் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதை நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமாக இருக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவரில் அன்பு கூற வேண்டும் தான் ஆதியிலிருந்து சொல்லப்பட்டதான வார்த்தை, கர்த்தர் கொடுத்த வார்த்தை, கற்பனைகள், கட்டளைகள், பிரமாணங்கள் எல்லாமே. ஹல்லேலூயா. நம்ம அன்புள்ளவர்களாய் காணப்பட வேண்டுங்க. அதனுடைய மைய கருத்தே அன்பு தாங்க. ஹல்லேலூயா. அப்போ காயினை போல ஒரு குணாதிசயம் நமக்குள்ள இருக்கவே கூடாதுங்க. ஆபேலை போல ஒரு குணாதிசயம் இருக்கணும். அப்போ தான் கர்த்தர் நம்முடைய இருதயங்களை அங்கீகரிப்பார். நம்முடைய இருதயத்தையே காணிக்கையாக கர்த்தர் கொடுக்கணும். இருதயத்தையே கர்த்தர்கிட்ட கொடுக்கணும்னா நம்முடைய செயல்கள் நல்லா இருந்தால் தானே கர்த்தர் எடுப்பார். நம்முடைய கிரியைகள் நல்லா இருந்தால் தானே கர்த்தர் எடுப்பார். நம்முடைய கிரியைகள்லாம் சரியாக இல்லைனாப்பா, இருதயத்திலேருந்து நம்ம ஏறெடுக்கிற ஜபத்தெல்லாம் எப்படிங்க கர்த்தர் கேட்பார்? கேட்க மாட்டார். அதனால் இந்த உலகத்தில் என்ன பண்ணுவோம், நம்ம நீடிய பொறுமை உள்ளவரை காணப்படும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், இச்சடைக்க, சாந்த குணம், இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு வேணுங்க. மத்தேயு 5 சொல்லப்பட்டதால பாக்கியவான்களை போல நம்ம மாறணுங்க. ஹல்லேலூயா. கோபம் நமக்கு வரக்கூடாது, எரிச்சல் வரக்கூடாது. அது பிசாசுடைய குணாதிசயம் அது. ஹல்லேலூயா. எவனை விழுங்காமல் வகை தேடி அலைகிற பிசாசுடைய கிரியை அது. அந்த குணாதிசயம் வரக்கூடாதுங்க. ஹல்லேலூயா. பெற்றோர் என்ன பண்ணுறாங்க, ஏவாள் கர்த்தர் எனக்கு ஒரு மகனை கொடுத்தாருன்னு தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, கர்த்தரை தான் மகிமைப்படுத்துகிறாங்க. எல்லா கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அத்தனை பெற்றோர்களும் அப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் வளர வளர அவங்களுடைய கிரியைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது. பிள்ளைகளை ரொம்ப ஜாக்கிரதை உள்ளாக இருங்க. இந்த உலகம் பாவம் நிறைந்த உலகம், அக்கிரமம் நிறைந்த உலகம். ஹல்லேலூயா. பாவத்தில் விழுந்து விடக்கூடாதுங்க. அதே சமயத்தில் குடும்பத்தில் பெற்றோர்களும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஹல்லேலூயா. கணவன் மனைவி ஒருத்தங்க ஜாக்கிரதையாக இருக்கணும். ஹல்லேலூயா. குடும்பத்தில் சண்டை வந்துடக்கூடாது, பிரிவினை வந்துடக்கூடாது. தன்னை தாழ்த்தணும். ஏதாவது சொன்னாங்கன்னா அதை கேட்டுக்கணும். ஓகே, அப்படி அந்த சுச்சுவேஷன் கேட்கலாம். அடுத்தது என்ன பண்ண, கலந்து பேசணும். பாவத்துக்கு இடம் கொடுத்துடக்கூடாதுங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் தான் என்ன பண்ணும், நம்ம கர்த்தர் நம்ம நேசிக்கிறவராக இருப்பார். கர்த்தர் நம்ம மத்தியில் இடைபடுகிறவராக இருப்பார். அதனால் ஆபேலை போல தாழ்த்துங்க. ஆபேலை கர்த்தர் காணிக்கை அங்கீகரித்தது போல நம்முடைய இருதயத்தையும் அவர் கர்த்தர் அங்கீகரிக்கணும். நம்ம ஜபத்தையும் கர்த்தர் அங்கீகரிக்கணும். நம்முடைய கிரிகள் ஒழுங்குள்ளவர்களாக இருக்கணும். அதனால் ஒவ்வொரு நாளும் ஜபம் பண்ணுங்க, கர்த்தருக்கு பயந்து நடங்க. கர்த்தர் உங்களை ஆசுப்பா, கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். கர்த்தர் தாமே உங்களை உயர்த்துவாராக. ஆமேன். ஹல்லேலூயா. க்ளோரி டு ஜீசஸ். பிரைஸ் தி லார்ட்.